ரெண்டுமே இணையும் போது ஒரு வழக்கு சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கரெக்டாக? அனுபவம் வேணும், கல்வி அறிவும் வேணுங்கிற மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது அவசியம். அதனால வயசு ரொம்ப முக்கியம். அனுபவஸ்தர்களை நம்ம தேடி போடுறதுக்கு காரணம் இது. வயசானவங்களை தேடி போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க எவ்வளோ வருஷமாக அந்த துறையில் இருக்கிறாங்கன்றதுக்காக. அது ஒரு துறையில் ஜெயிக்க முடியாதவன் அதே துறையில் நிற்க மாட்டான், நிலைக்க மாட்டான். ஃபீட்பேக் பார்க்குறோம் இல்லையா? 10 பேரை பார்க்குறோம், 4 பேர் நல்லா சொல்கிறாங்க, 4 பேருக்கு நல்லா சொல்கிறாங்க, 6 பேருக்கு நல்லா சொல்லலைனாக்கா அவங்க ஃபீல்டில் இருக்க முடியாது. ஒரு 6 பேருக்கு நல்லா சொல்லி 4 பேருக்கு நல்லா சொல்லலைன்னா அவங்க என்ன சொல்கிறது, ஒரு 3 ஸ்டாரில் அப்படியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். 10க்கு 10 அப்படியே ஒன்றும் 5க்கு 5 ஸ்டார் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆக அனுபவங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அது ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். தோற்றங்களை பற்றியெல்லாம் சொல்லும்போது அது ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது அந்தந்த துறையில் இருக்கிறவங்க அந்தந்த துறைக்கான தோற்றத்தோடு இருந்தால் தான் அது கண்ணியமாக இருக்கும். அதுதான் சரியாக இருக்கும். ஒரு டீச்சர் வராங்க, ஒரு ப்ரொஃபஸர் வராங்க. அவங்க எப்படி வரணும்னா, அவங்க அழகாக அது மாதிரியான அந்த ப்ரொஃபஸருக்கு கலங்க விளைவிக்காத ஒரு ட்ரெஸ்ஸில் வரணும். அந்த ட்ரெஸ்ஸில் வரும்போது அது நல்லாயிருக்கும். வேறு மாதிரிலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி டீச்சருக்கு இப்படி இருக்கணும், ஒரு ஆன்மீகவாதி இப்படி இருக்கணும், ஒரு ஜோசியர் இப்படி இருக்கணும்னு ஒரு முறைகள் இருக்குது. அது ரொம்ப அவசியம்தான். அது என்னன்னா மினிமம் ஒரு ஜோசியர்னா எப்படி இருக்கணுமோ அது மாதிரி மினிமம் இருக்குது. திருநூறு கூட வைக்காத ஜோசியருங்க இருக்காங்க, எனக்கு தெரியும். திருநூறு கூட வைக்க மாட்டாங்க, குங்குமம் வைக்க மாட்டாங்க, திருநூறு வைக்க மாட்டாங்க. இறைவனுடைய இந்து மத அடையாளமான ஏதோ ஒரு பொட்டை கூட வைக்கிறதுக்கு விரும்புறதில்லை. விரும்பாமல் அப்படியே இருப்பாங்க. சில பேர் குன்னக்குடி வைத்தியநாதன் மாதிரி இசை அமைப்பாளர் குன்னக்குடி வைத்தியநாதன் மகா மேதை. அந்த மகா மேதை இசைத்துறையில் மகா மேதை. ஆனால் அவருக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு. அதனால் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் அவர் பட்டையாக இது வச்சுருப்பார். குங்குமப்பட்டை இவ்வளோ பெருசாக இருக்கும், சந்தனப்பட்டெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய சின்னப்ப தேவர்னு சொல்லக்கூடியவர் சட்டை கூட போடாமல் உடம்பெல்லாம் சந்தனம் பூசி வச்சுருப்பார், திருநூறு பூசி இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அவங்களுக்கு அந்த ஆன்மீகம் இந்த துறையை தாண்டி அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய அளவில் அவங்க ஆன்மீக நம்பிக்கை இருந்தது இதெல்லாம். ஆனால் ஆன்மீக துறையிலே இருக்கிற நாங்கள் ஜோசியருங்க குறைஞ்சபட்சம் ஒரு சின்ன திருநூறு கூட வைக்கலைனாக்கா அது அந்த தோற்றம் எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? கேஷுவலாக டிஷர்ட் போட்டுக்கிறது அதெல்லாம் கூட அவாய்ட் பண்ணணும். டிஷர்ட் போட்டுக்கிட்டுலாம்